பற்றிய ஒரு வழியைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னன்னா, எப்பெல்லாம் நம்ம தமிழர்கள் கடல் கடந்து வேற நாட்டுக்கு வியாபாரத்திற்காக போக தொடங்கினார்களோ அப்பொழுதே அந்த வியாபாரத்தினுடைய முதல் பங்குதாரராக முருகனை நினைத்து கொண்டார்கள். அது மட்டும் இல்ல, வரக்கூடிய லாபத்துல ஒரு பங்கு முருகனுக்கானதுன்னு ஒதுக்கியும் வச்சிருவாங்க. இந்த வழியைத்தான் நான் அந்த நபருக்கு சொன்னேன். ஆம், நீங்கள் செய்யக்கூடிய பிசினஸ்ல முருகனை ஒரு பார்ட்னரா மாத்துங்க. அவருதான் முதலாளின்னு நினைங்க. அவர் இருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் நம்ம செய்யக்கூடிய செலவு, எடுக்கக்கூடிய முடிவுல ஒவ்வொன்றிலையும் முருகனை நினைத்து செயலாற்றுங்கள். முருகனுக்காக பயந்து உங்கள் வியாபாரத்தில் தைரியமாக செயல்படுங்கள். நிச்சயமாக முருகன் உங்களுக்கு வெற்றியை அள்ளித் தருவார். அதோடு மட்டும் இல்ல, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தில் ஒரு பங்கை முருக சேவைக்காக ஒதுக்கி வையுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய பிசினஸ் ஆகட்டும், உங்களுடைய வாழ்க்கை ஆகட்டும்,